இந்த 2 சவால் சேலஞ்ச் ஆரம்பிச்சு இன்னைக்கு நாள் பாத்தீங்கன்னா 25 ஆயிடுச்சு. அதுக்குள்ள இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில எழுந்துச்சு ஒரு 10 மணிக்கு தான். அதனால ஆப்ஸ் ஒர்க் அவுட்டுக்கு லீவ் விட்டாச்சு. அதனால காலையில லேட்டா எழுந்துச்சுன்னா சின்னதா ஒரு பனிஷ்மெண்ட் சொல்லி இந்த 100 புஷ்அப்ஸ்னு அது வந்து நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்றேன். சரி ஓகே, இப்ப நம்ம கதைக்கு வருவோம். காலையில எழுந்திரிச்சு ஒரு ஃபோன் கால் பண்ணேன். யாருக்கு பண்ணேன்னு பாத்தீங்கன்னா ஃபான் நண்பருக்கு பண்ணேன். உடனே என்னடா விஷயம் நம்ம கேட்டான். ஃப்ரீயா இருந்தா வாடா வெளியே போயிட்டு வரலான்னு சொன்னேன். ஒரு சின்னதா ஒரு ஒர்க் இருக்கு, அதை போய் முடிச்சிட்டு வந்துக்கோன்னு சொன்னேன். சரி ஓகேடா நான் ஃப்ரீ தான், வா போலான்னு அவனு கூப்பிட்டான். அது என்ன ஒர்க்குன்னு பாத்தீங்கன்னா என்னோட ஷூல பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு டேமேஜ் இருக்கா, தைக்கிறதுக்கோசம் தான் கடை தேடிட்டு இருக்கேன். எனக்கு வேற கடை எங்க இருக்குன்னு தெரியாது. ஃபான் நண்பருக்கு தெரியும், அதனால தான் அவனை கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். சரி ஃபான் நண்பர் சீக்கிரமா வந்துரும்னு பார்த்தா அவர் ரூம் கீழே 1/2 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. பொண்டாட்டி கூட சண்டைன்னு நினைக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வந்தான். என்னடா பிரச்சனை கேட்டா எனக்கு என் பொண்டாட்டிக்கு சண்டை, நல்லா வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, கோச்சுக்காத அப்படிங்கிறான். சரி அதான் வந்துட்டேன், மறுபடியும் யாருக்கா வெயிட் பண்ணிக்கன்னு கேப்பீங்க. இன்னொருத்தர் வரேன்னு சொல்லியிருந்தாரு, அவருக்கோசம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் வந்தோடனே கிளம்பிடுவோம். சைக்கிள் கடையில் கூட டெக்னாலஜி வளர்ந்துச்சு. என்ன மூளை பாத்தீங்களா சைக்கிள் கடைக்காரனுக்கு, எப்படி யோசிச்சா இப்படி வச்சிருப்பாரு. சரி வர வேண்டியவர் வந்துட்டாரு, நம்ம கடையை தேடி கிளம்பிட்டோம். ஃபான் நண்பர் பாத்தீங்கன்னா அங்கிட்ட ஒரு கடை இருக்கு, வாடா அங்க போய் தச்சுக்கலாம்னு சொன்னோம். அங்க போனா கடை பூட்டி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 தெருவா அலைஞ்சிட்டு கடைசி வரைக்கும் கடையே கிடைக்கல. சரி இன்னைக்கு அவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டு வந்தாச்சு. இவனு பாத்தீங்கன்னா மந்த வேலை விட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்களா, தேன் மிட்டாய் வேணுமா. வயசான காலத்துல இவனுக்குலாம் தேவையா? ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சுகர் பிபி எல்லாம் இருக்கு. இந்த வயசான காலத்துல இதெல்லாம் தேவைங்களா? யாராச்சும் கொஞ்சம் இருந்தீங்கன்னா புத்திமதி சொல்லி திருத்துங்க. ஒரு சின்னதா ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. இந்த கம் எதுக்கு வாங்கினா, என் ட்ரைபேட் கொஞ்சம் உடஞ்சு போச்சு. அது ஒட்டுறதுக்கோசம் தான் வாங்கியிருக்கேன். என்ன பண்றது, ஒட்டினா நிக்குமோ நிக்காதோ அது வேற ஒரு டவுட்டா இருக்கு. சரி நீங்க வந்த காரியம் எதுவுமே நடக்கல, கடை எதுவும் திறக்கல, அதனால ஷூ எதுவும் தைக்கல. அதனால அப்படியே கிளம்பி ரூமுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் நல்ல ஸ்னாப். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு பார்த்தா ஜிம்முக்கு கிளம்ப டைம் ஆயிடுச்சு. ஆனா ஆஸ் யூஷுவல் நீங்க பார்த்தா எனக்கு ரெஸ்டே தான். இருந்தாலும் அதுக்கப்புறம் கிளம்பி எங்கடா போறேன்னு கேட்டீங்கன்னா ஜிம்முக்கு தான் போறேன். இருந்தாலும் உன் கடமை உணர்ச்சிருக்க ஒரு அளவே இல்லையான்னு கேட்பீங்க. கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் விடுறா, அப்படின்னா கொஞ்சம் ரெக்கவரி ஆகும்னு உங்களுக்கு தோணுது. எனக்கும் அது தோணுது. பட் இருந்தாலும் நான் போவேன். சும்மா சொன்னா கோச்சிக்காதீங்க, சும்மா தான் போறேன். நான் வரல, நம்ம ஃபான் அண்ட் வேற கோச்சுக்கு வரும், அதுக்கோசம் தான் போயிட்டு இருக்கேன். போயிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெருசா எந்த ஒர்க் அவுட்டும் இல்ல. சும்மா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் தான் பண்ணேன். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெக்கவரி இருக்கு, அதனால எந்த ஒர்க் அவுட் போற ஐடியாவும் இல்ல. அதனால ஃபுல் பாடி ஒரு ஸ்ட்ரெச்சஸ் போட்டு நல்லா திருப்தியா ஜிம்ல இருந்து ஜூட் விட்டாச்சு. ஃபான் நண்பர் பாத்தீங்கன்னா தொப்பையை குறைக்கிறதுக்கோசம் சில பல ஐட்டங்கள் வாங்கினாரு. அந்த கேப்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஐட்டத்தை வாங்கிட்டு வந்துட்டோம். அது என்ன ஐட்டம் பாத்தீங்கன்னா மில்க் ஐட்டம் தான். அதை வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு அப்புறம் மறுபடியும் ரூம் கிளம்பி வந்தாச்சு. அப்புறம் என்ன வந்தோடனே வாங்கிட்டு வந்த பாலை கொஞ்சம் செதற விட்டுட்டு அதை புரோட்டீன் பவுடர்ல போட்டு கலக்கி வச்சு குளுன்னு குலுக்கி நல்லா திருப்தியா குடிச்சிட்டேன். இன்னைக்கு கதை முடிஞ்சிச்சு. நாளைக்கு பார்க்கலாம் காய்ஸ்.